அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். இந்த பதிவுல ஒரு 6 ராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம், அதாவது தீமையை தரக்கூடிய ஒரு தாக்கம் இருக்கின்றது. அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சிறப்பான பரிகார வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லி இருக்கிறேன். நண்பர்களே, பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சனி பகவானின் பிடியில் இருக்கின்ற அந்த 6 ராசிக்காரர்கள், முதலாவதாக கடகராசி நண்பர்கள், இரண்டாவதாக சிம்ம ராசி நண்பர்கள், மூன்றாவதாக விருச்சக ராசி நண்பர்கள், நான்காவதாக மகர ராசி நண்பர்கள், ஐந்தாவதாக கும்ப ராசி நண்பர்கள், ஆறாவதாக மீன ராசி நண்பர்கள். இந்த மீன ராசிக்கு 7.5 சனி, கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி, மகர ராசிக்கு பாத சனி, விருச்சகம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்கு கண்டக சனி, கடக ராசிக்கு அஷ்டம சனி. ஆக எது எப்படி இருந்தாலும் சனி பகவானுடைய பிடியில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுவார். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 6 ராசி நண்பர்களுக்கு எதை தொட்டாலும் தடை, தாமதம், காரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. சரியான மனக்குழப்பம், ஒரு பிடிப்புத்தன்மை இல்லாத செயல்பாடு, எதிலையுமே ஒரு பிடிப்புத்தன்மை வராது. எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் சீக்கிரமா ஜெயமாகாது. எந்த ஒரு நல்ல காரியத்தை இவங்க செஞ்சு முடிக்கணும்னு போனாலும் அந்த காரியம் இழுபட்டுக்கிட்டே இருக்கும். அலைச்சல் இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் தேவையானதாக இருந்தாலும் தேவைக்கு மேல அலைச்சல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காரியமும் தடை தாமதம் ஆகின்றதுனால. அப்ப எதையுமே சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியாது. சில பேருக்கு வாகனங்கள்ல போயிட்டு இருக்கிற போது திடீர்னு ஒரு அசம்பாவிதங்கள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், இதனால பிரிவினைகள் அப்படிங்கிறதெல்லாம் சில பேருக்கு இருக்கும். சில நண்பர்களுக்கு கடன் பிரச்சனைகளால பெரிய சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளே கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு அதனால நிறைய தொந்தரவுகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வாக்குவாதத்துல அந்த வாக்குவாதங்கள் தேவையில்லாம ஏற்பட்டு அதன் மூலமா சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். இப்படி இந்த 6 ராசிக்கார நண்பர்களுக்கும் ஒன்று போக ஒன்று வந்துகிட்டே இருக்குமே தவிர அவங்கனால ஒரு பிரச்சனையிலிருந்து எளிமையா வெளியே வர முடியாது. என்னங்க பண்ணலாம்? இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குதே, என்ன பண்ணலாம்? சனி பகவானை தொழுவதோடு மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி. ஆனா இது வரைக்கும் இந்த சனி பகவான் எப்படி வழிபடுறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருந்தாலும், இந்த பதிவுல முறையான வழிபாடு அப்படிங்கிறத இதுவரைக்கும் யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வழிபாடை நான் இதுல நான் சொல்லி இருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து அந்த வழிபாடை நீங்க தெரிஞ்சு அதன் பிரகாரம் தீபமேற்றி வழிபட்டு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதுவரைக்கும் எத்தனையோ நண்பர்கள், சகோதர சகோதரிகள் ஒரு முறைப்படி முறையான வழிபாடை செஞ்சு தீபமேற்றி வழிபட்டு அந்த சனி பகவானுடைய பிடியிலிருந்து விடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் ஒரு ஆணித்தனமான கருத்தை நான் இதுல சொல்லி இருக்கிறேன். பொதுவா சனி பகவானுக்கு எள் தெய்வம் ஏற்றுறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த எள் தெய்வத்தை கோயில்லையே, சனி பகவானுடைய கோயில்லையே விற்கும். அங்க போய் வாங்குவாங்க. அப்படியே எண்ணெய் ஊற்றி தீபமேற்றி ஆராதனை காட்டி வச்சு வழிபட்டு வந்துருவாங்க. இப்படி செய்யறதுனால அதிகமான ஒரு நன்மையான பலன் நம்ம அடையவே முடியாது. சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதை முறையா செய்யறது தான் சரியாக இருக்கும். அதாவது சனிக்கிழமை காலையில 6 to 7 அந்த சனி ஓரைய நாம
மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த டயத்தில் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம், அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த வலிமையான அந்த ஓரையை தேர்ந்தெடுத்து அந்த ஓரையில் போய் கோயிலில் விளக்கேற்றி வழிபடணும். அதே சனிக்கிழமை மதியம் 1 to 2 கண்டிப்பாக சனி ஓரை தான். அந்த நேரத்திலையும் அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 2 ஓரை நேரங்களில் கண்டிப்பாக நம்ம பின்பற்றிக்கலாம். அடுத்ததாக இந்த எள் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு வழிமுறை. இந்த ஆடி மாதம் முழுவதும் சனிக்கிழமை நாட்களில் வாரம் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுடைய ஆலயங்களில் சிறப்பான வழிபாடுகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஆலயத்தில் போய் நம்ம விளக்கேற்றி வழிபடுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை அந்த நாளில் கருப்பு எள்ளு, வெள்ளை துணி, ஒரு கருப்பு வஸ்திரம், நல்லெண்ணெய், அந்த அகல் விளக்கு, இதை நீங்கள் கடையில் போய் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். அந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது 2ஆக இருக்க வேண்டும். 2 அகல் விளக்குகள். அந்த அகல் விளக்கு எப்பவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அந்த அகல் விளக்கில் வச்சு தீபம் போடுற அளவுக்கு நீங்கள் அந்த வெள்ளை துணியை கிழிச்சு எடுத்து உங்கள் கையால் 3 விரலில் அந்த எள்ளை பிடிச்சு எடுத்து, எவ்வளவு எள்ளு வருதோ அதை எடுத்து அந்த வெள்ளை துணியில் வச்சு ஒரு மூட்டை கட்டிடணும். 2 துணிகளில் 2 மூட்டை கட்டி எடுத்துக்குங்க. ஒரு சில்வர் கிண்ணத்தில், ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் இந்த நல்லெண்ணெயை ஊற்றி அந்த 2 மூட்டை எள்ளையும் அந்த எண்ணெயில் நீங்கள் வச்சிடணும். இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது இரவு முழுதும் அந்த நல்லெண்ணெயில் அது ஊறிக்கிட்டே இருக்கும். இந்த எள் மூட்டை நல்லெண்ணெயில் ஊறுற போது அது எவ்வளவு தூரம் குளிர்ச்சி அடையுதோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய மனமும் குளுமையாகும் அப்படிங்கிறது தான். அப்போ இரவு முழுவதும் வச்சுட்டு சனிக்கிழமை காலையில் 6 to 7 அந்த சனி ஓரை அப்படிங்கிறது மிகவும் வலிமையாக, கிரக வலிமையாக இருக்கக்கூடிய நேரம். அந்த 6 to 7 இந்த எண்ணெயோடு இருக்கிற அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்போ தான் நீங்கள் அகல் விளக்கில் இந்த 2 எள்ளு மட்டும் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயை மறுபடியும் அந்த அகல் விளக்கில் ஊற்றிட்டு அந்த சனி பகவான் உடைய ஆலயத்தில் இதை நீங்கள் வச்சு விளக்கு ஏற்றிட்டு அவருக்கு கருப்பு வஸ்திரம் ஒன்று அனுபவிக்கணும். அந்த கருப்பு வஸ்திரத்தை அனுபவித்துட்டு கதம்ப மாலை அனுபவிக்கணும். அந்த கதம்ப மாலை தான் இதற்கு பொருத்தமானதாக இருக்கும். சனி பகவானுக்கு மிகுந்த பொருத்தமான மாலை அந்த கதம்ப மாலையை நீங்கள் அவருக்கு அணிவித்துட்டு இந்த எள் தெய்வத்தை ஏற்றி ஆரத்தி எடுத்து காட்டுற பொழுது கண்டிப்பாக கை எடுத்து கை மேலே உயர்த்தி கும்பிடுவதோ, சரியாக வச்சு கும்பிடுவதோ அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எப்போவுமே கைகள் கீழ்ப்புறமாக இருக்க வேண்டும். நம்ம சாதாரணமாக எப்படி நிற்போமோ அதே மாதிரி தான் இருக்கணும். அந்த ஆரத்தி எடுக்கிற நபர் மட்டும் அந்த விளக்கு தட்டை எடுத்து அந்த சனி பகவானுக்கு ஆரத்தி காட்டணும். அந்த ஆரத்தி காட்டுற பொழுது உங்கள் மனசில் என்னென்ன குறைகளெல்லாம் நீங்கி நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்களோ அந்த வேண்டுதல்களை வச்சு அந்த ஆரத்தியை காட்டணும். அந்த மாதிரி ஆரத்தி எடுத்து அந்த சனி பகவானை தொழுகின்ற பொழுது, வணங்கி வழிபடுகின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக முழு பலன் கிடைக்கும். இதை நிறைய நண்பர்கள், சகோதரிகள் செய்திருக்கின்றார்கள்.
அவர்கள் இந்த மாதிரி தான் வழிபாட்டு முறையை நான் சொல்வது போலதான் செய்திருக்கின்றார்கள். மிகுந்த நற்பலன்களும் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. அப்போ இந்த மாதிரி நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் சனி பகவானுக்கு ஏற்றக்கூடிய எள் தீப வழிபாடு. சில பேர் கடையில் போய் அங்கே விற்கிறத எடுத்து வாங்கி போட்டுருவாங்க. அது முடியாத பட்சத்துக்கு அந்த மாதிரி செய்வாங்க. இதை வீட்டில் செய்து கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சிரமமாக கூட இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இதுதான் அவருக்கு செய்யக்கூடிய முறையான வழிபாடு. அந்த நைட்டெல்லாம் எள் அந்த எள் முட்டை நல்லெண்ணெயில் ஊறிக்கிட்டே கிடக்கும். இரவெல்லாம் ஊறுகின்ற பொழுது அந்த எள் முட்டை எவ்வளவு குளிர்ச்சி அடைகிறதோ அதே போன்று சனி பகவானுடைய மனமும் குளிர்ச்சியாகும் அப்படிங்கிறதான், குளுமை அடையும், சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறதான். அப்படி ஏற்றி வழிபடுகின்ற பொழுது கண்டிப்பாக கையெடுத்துக்க முடியும். ஏன்னா சனி பகவான் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த கும்பிடுவது, கையெடுத்து கும்பிட்டு வரம் கேட்பது அப்படிங்கிறது அவருக்கு இஷ்டப்படாத ஒன்று. சில பேர் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் என்ன ஏப்பா கும்பிடுற, கடவுளை கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி பகவான் என்ன சொல்றாரு, என்ன ஏன் நீ கையெடுத்து கும்பிட்டு கேட்குற, நீதி நியாயம் தர்மத்தின்படி சாதாரணமாக நின்று உனக்கு தேவையானதை கேளு, நீ என்ன செஞ்சிருக்கிறையோ அதற்கான பலாபலன்களை நான் முழுமையாக கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். இந்த விஷயம் இதுவரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இனிமேல் தெரிஞ்சுக்கங்க. அப்போ நாம் என்ன நினச்சி வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நீதி நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ நேர்மையாக நின்று வேண்டு, கூழ கும்பிடு போடாத, அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் சனி பகவானை நீங்கள் வணங்கி வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகுந்த நற்பலன் கிடைக்கும். நிறைய சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம். அந்த ஆரத்தி காட்டிட்டு மறுபடியும் சூரிய பகவானுக்கும் அந்த ஆரத்தியை காட்டணும். ஏன்னா சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஒரு பிடித்தமில்லாத விஷயம் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருடைய ஜாதகங்களில் சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் தந்தைக்கும் மகனுக்குமான உறவு அப்படிங்கிறது விரிசல் ஏற்படும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அப்போ இந்த இடத்துல அவருக்கு மட்டும் அதை செஞ்சுட்டு நம்ம வச்சிட்டோம்னாலும் சூரிய பகவானுக்கும் அந்த ஒரு ஆரத்தியை காண்பிக்க வேண்டும். இருவரும் தந்தை மகன் அப்படிங்கிற உறவு. அதனால் இந்த இடத்துல முறையான வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்க. அப்போ முத நாள் வெள்ளிக்கிழமையிலேயும் அந்த எள் வாங்கி நான் சொன்ன மாதிரி செஞ்சு அந்த சனிபகவானுடைய ஆலயத்துக்கு கொண்டு போங்க. கதம்ப மாலை அனுபவிங்க. அவருக்கு கருப்பு வஸ்திரம் கொடுங்க. இந்த எள் தீபத்தை ஏற்றி நீங்கள் முறையாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கை மேலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நடக்கும். இது ஆடி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒன்று. சாதாரணமாகவே செய்யலாம் அப்படின்னு கேட்டால் எப்போவுமே தூரத்தில் இருக்கிற சனி பகவான் ஆலயங்களுக்கு போக முடியாது. அப்படி போக முடியாதவர்கள் அவங்கவுங்க ஊரில் இருக்கிற இந்த கோயில்களில் நவகிரகங்கள் வச்சுருப்பாங்க. அந்த நவகிரகங்களில் இருக்கிற சனி பகவானுக்கு இந்த கருப்பு வஸ்திரத்தை அனுபவித்து நீங்கள் அந்த எள் தீபத்தை ஏற்றி வழிபட்டால் கைமேல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான். நண்பர்களே, சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த 6 ராசிக்காரர்களுக்கு உறுதியாக இருக்குது. அவருடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு மன சந்தோஷம், நிம்மதி, தொட்டது துலங்கக்கூடிய வகையில் காரிய வெற்றி பெறுவதற்காக நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொண்டு நற்பலனை அடையுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.